ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குன்றதுனால. ஸோ இது டே பிஃபோர் ஆஃப் மை ஜாவா எக்ஸாம் சொல்லலாம். பட் ஆனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் என்னோடய எல்லா செகண்ட் இயரோடைய கோர் பேப்பர் எல்லா எக்ஸாமுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஹானர்ஸ் எக்ஸாம் மட்டும் என்ன இருக்குது. ஸோ அதையும் 27th May வந்ததுன்னா அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் எக்ஸாம் ஃபுல்லாக. பட் ஆனால் எனக்கு மறுநாளே வந்து ஸ்பெஷலாக எத்னோடெக் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் அன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் ஜாவா எக்ஸாமுக்கு வந்து ப்ரெடிக்கபிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 யூனிட் வச்சுருந்தேன். 2 நாள் தான் லீவு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த எக்ஸாம் படிக்கும்போது. ஏன்னா ரொம்ப வேஸ்டான சிலபஸ்ன்றதுனால. பட் ஆனால் ஈவினிங்குள்ளே வந்து டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 7 o'clock வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் வந்து ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணால் தான் வந்து மைண்டில் வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்பவுமே பிளேஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணி படிப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்றதுனால கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நைட்டு தான் எனக்கு வில்லங்கமே இருந்தது. எங்கள் ஏரியா ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. ஸோ 12 o'clock வரைக்கும் தூக்காமல் மொட்டை மாடியிலே உட்காந்துருக்க வேண்டியது.